விஸ்வகுல சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ முருகன் மணமலை வெப்சைட்டை மொபைல் ஃபோனில் எப்படி ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜாதகங்களை பார்க்குறது பற்றிய ஒரு சிறு விளக்கம் பாருங்கள். இப்போ மொபைல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வெப்சைட் பேர் அடிக்கிறீங்க, ஸ்ரீ முருகன். அடிக்கடிக்கவே இங்கே கீழே ஓப்பன் ஆகுங்க. டச் பண்ணுங்கள். டச் பண்ணி குரோமில் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ ஏற்கனவே கொடுத்ததுனால லாக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி இப்போ லாகின் கொடுக்குறோமுங்க. ஏதோ ஒரு மணமகனின் ஐடி இப்போ கொடுக்குறோம் பாருங்களேன். இப்போது மணமான ஐடி நம்பர் எல்லாமே ஸ்மால் லெட்டருங்க. SMM _790 72. இதே போல் 790 பாஸ்வேர்டு வந்து 021096. லாகின் கொடுத்தாச்சுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்து இங்கே வந்து சேவ் பாஸ்வேர்டுன்னு கேட்குங்க வரும். இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்தனால வரல. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சேவ் பாஸ்வேர்டு கேட்கும். சேவ் பாஸ்வேர்டு கேட்டதையும் நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் போய்க்கலாம் உள்ள. இப்போ ஜாதகம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பொண்ணுக்கு போட்ட லைனாக வந்துட்டுருக்குதுங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் 12 ஜாதகம், கிட்டத்தட்ட ஒரு 34 பேஜ் பக்கம் இருக்குது. பாருங்கள் 34 பேஜ் இருக்குதுங்க. நீங்கள் எந்த பேஜ் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 27வது பேஜ் பாருங்களேன். 27க்கு உண்டான ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே வந்துடுங்க. இப்போ ஜாதகம் முன்னாடி வந்தால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஜாதகம் வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ இது அனுப்பிச்சதையுமே இப்போ ஃபோட்டோ வந்துடுங்க. பார்த்தீங்களா, இப்படி தாங்க. இப்போ வெளியே வந்துடுங்க. வந்துட்டு இப்போ ராகு தோஷம் பார்க்கணுன்னு வைங்களேன். அடிச்சுட்டு அட்வான்ஸ் சர்ச் போங்க. போனது ஃபில்டரில் ராகு எதுன்னு கொடுத்து ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ராகு எதுக்கு உண்டான ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே வந்துடும். இப்போது அட்வான்ஸ் சர்ச்சில் போயிட்டு செவ்வாய் கொடுக்குறீங்க. ஃபில்டர் கொடுங்க. செவ்வாய்க்கு உண்டான ஜாதகம். அதே போல் உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னா வியூ ப்ரொஃபைலில் போனீங்கன்னா நீங்கள் எந்த மெயினில் ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா நீங்கள் உங்களோடதை பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சது. இப்போ சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஏதாவது ஒரு நம்பர், இப்போ உதாரணத்துக்கு 9102ன்னு கொடுக்குறேங்க. ஏதோ ஒரு ஐடி நம்பர், பொண்ணு ஐடி பாருங்கள். அதுக்கு உண்டானது எல்லாமே வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட ஐடி மட்டும் அடித்து நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ப்ரொஃபைலில் கொடுத்துட்டு லாக் அவுட் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள், ஏன்னா உங்கள் மொபைல் நீங்கள் தானே பார்க்க போகிறீங்க, அதனால் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே ஓப்பன் ஆயிரும். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் பெண் ஐடி கொடுத்து ஆண் ஜாதகங்களை இதே போல் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம். வேறு எந்த சந்தேகம், குழப்பங்கள் இல்லை. ஈஸியாக தெளிவாக இருக்குது. வாட்ஸ்அப் போலவே தான். பாருங்கள், பார்த்துட்டு ஐடி எடுங்க. எடுத்துகிட்டு பொருத்தமான ஐடி இருந்ததுன்னா உடனே நம்பர் வாங்கிக்கலாம். யாருக்கும் நம்பரை ஷேர் பண்ண வேண்டாம். அவ்வளோதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய் விஸ்வகர்மா.